இந்த சம்பவத்திலே ஏசா துரோகம் செய்த மனிதன் அல்ல, யாக்கோபே துரோகம் செய்த மனிதன். இவன் தான் கட்டுப்பிடிச்சு அழுந்திருக்கணும் மன்னிப்பு கேட்டு. ஆனா நடந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஏசா சட்டப்படி அவனுக்கே சொத்து எல்லாம் சுதந்திரம் எல்லாம் உரிமையாக கொண்டாடப்பட வேண்டும். ஆனால் ஒரு குறுக்கு வழியிலே அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு பெற்றபடினாலே அவன் பயந்து ஓடிவிட்டான், அண்ணன் கொன்றுவான்னு சொல்லி. ஒரு நாள் வருது, தன்னுடைய அண்ணனை பார்த்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை சூழ்நிலையிலே அவனை எதிர்கொண்டு போக பல வருடங்களுக்கு பின்பதாக தன்னுடைய தம்பி தன்னை தேடி வருகிறான் என்ற காரியத்தை அறிந்த அண்ணனானவன் தம்பியின் மீது கோபத்தை காட்டாமல் அங்கே என்ன செய்கிறான், அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று பார்க்கிறோம். அப்போ ஏசாவை நான் பார்க்கும் பொழுது யாக்கோபிடம் இல்லாத ஒரு தெய்வீக குணம் இருந்ததை நான் பார்க்கிறேன். இவன் பயத்தின் நிமித்தம் தன்னுடைய அண்ணனை காண வருகிறான். தன்னுடைய தம்பியை காண அவன் வரும்பொழுது என்னுடைய தம்பி என்கிற உணர்ச்சி பொங்க அவன் தன்னுடைய தம்பியை என்ன பண்ணுகிறான் என்று பார்க்கிறோம். அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று பார்க்கிறோம்.